செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையாக பார்க்கலாம். मोबाइल डाउन பண்ணுங்க. நமஸ்தே சார். மாநாட்டிற்கான பணிகள் குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மதுராந்தகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது என்டிஏ மாநாடு. இதுகுறித்து விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாவேந்தர். விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். தமிழ்நாடு தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தலுக்கான காய்களை நகர்த்தி வருகின்றனர். அந்த வகையில தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியாக உள்ள பாஜக, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி இருப்பது பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணி பாஜக, அதிமுக மட்டுமல்லாமல் பாமக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இதன் தொடர்ச்சியாக தான் இந்த கூட்டணியை இறுதி செய்வதற்காக இந்த கூட்டணியை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரும் மற்றும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தமிழகத்திற்கு வந்து பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று கூட்டணி ஈடுபட்டு இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் கூட்டணியை இறுதி செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் வகையில வருகிற 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சுமார் 35 ஏக்கர் பரப்பளவுள்ள மைதானத்துல மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டு வேலைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்வையிடுவதற்காக தற்போது இங்கே வருகை புரிந்திருக்கார். மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. அதே போன்று 10 ஏக்கர் பரப்பளவுல 3 ஹெலிகாப்டர் தர இறங்குவதற்கான பிரம்மாண்டமான ஹெலிபேட் அமைப்புகளும் நடைபெற்று வருகின்றன. இதை முழுமையாக பார்வையிட்ட பிறகு சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் நடப்படும் பணிகளும் பார்த்து பிரமித்து போன பியூஷ் கோயல் தற்போது இந்த மேடை அமைச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், உயர் அதிகாரிகளை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா வர இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு இந்த மாநாட்டிற்கு வந்து பங்கேற்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதற்காகவும் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற பாதுகாப்பு குறித்தான கேள்விகளும் இங்க கேட்டு அதிகாரிகளிடம் தகவலை பெற்றுக் கொண்டிருக்கார். சுமார் இந்த மாநாட்டில் மட்டும் 2 லட்சம் பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகம் முழுமைக்கும் 5 லட்சம் பேர் இங்க வருகை புரிவதற்கான ஏற்பாடுகள் என்பது ஏற்பாடு செய்யக்கூடிய நிலையில தான் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற 23ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெறும் என்பதனால மேற்கூரை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய இந்த மேடையை பார்வையிடுவதற்காக தற்போது வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுக்கூட்டம் நடைபெறும் மேடை அருகே தலைவர்கள் ஓய்வெடுக்கும் அறைகள், அதனை அமைக்கக்கூடிய பணிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடங்கி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் தொண்டர்கள் வரை அனைவருக்கும் அனுமதி அட்டை வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்து பேசப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், பாரி வேலன் மற்றும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் தலைவர்கள் அனைவரும் ஒரே மேடையில் அமர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது கட்சியினுடைய மாநில தலைவர், பாஜக கட்சியினுடைய மாநில நயினார் நாகேந்திரன் மற்றும் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரிடம் தற்போது பேசி வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்.
இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondeyar G Square. For details call 89397 5009.